இன்னைக்கு இருக்க கோயில் ஸ்தலங்கள் எல்லாமே வியாபார ஸ்தலங்களா தான் இருக்கு. எந்த கடவுளும் இங்க மேல உட்காந்துருக்கல. இப்போ நம்ம பழனி முருகன் கோயில் கூட போயிட்டு வந்தேன். முதல்ல பழனி முருகன் யாருக்கு சாமானியனுக்கு சொந்தக்காரன். அந்த பட்டி தொட்டில இருக்கிற கிராமத்தனுக்கு பழனி முருகன்கிறவன் சொந்தக்காரன். இன்னைக்கு அப்படியே இருக்கு. பணக்காரனுக்கு மட்டும்தான் அந்த கோயில் வந்து ஏன்னா என்ன இப்போ மற்ற மாநிலத்தில் இப்போ கேரளாலாம் போனாக்கா அந்த டிக்கெட் எடுத்து கவுண்டர் எடுத்து ஒவ்வொரு கியூவை போட்டெல்லாம் போய் பார்த்ததான் சரித்திரம். இங்கே மட்டும்தான் இந்த இப்படி கடவுளை எந்த கடவுளாவது வந்து எனக்கு இப்போ நீ 200 டிக்கெட் எடு இல்லை 500 டிக்கெட் எடுத்துட்டு வந்தால் தான் உனக்கு பரிகாரத்துக்கோ இல்லைன்னு உனக்கு காட்சி தருவேன்னு சொல்கிறத நமக்கு இப்போ இருக்க ஸ்தலங்களுக்கு போனாக்கா வலியும் வேதனையும் தான் மிஞ்சுற மாதிரி இருக்குது. உன்னோட ஊர் தெய்வத்தை கும்பிடு, இல்லை வீட்லேயே உன்னோட தெய்வத்தை வாங்கி வச்சு நீ வழிபாடு செய்ய, அது போதும். இதை தவிர்த்து இந்த அன்னதானம்ங்கிற ஒரு விஷயத்தை பண்ண உன்னால் முடியுதா? கையில் பணம் இருக்குது, என்னால் உதவ முடியும்னா படிப்பு இல்லாமல் இங்கே படிப்புக்கு பணம் கட்ட முடியாமல் எத்தனையோ குழந்தைங்க வாடுறாங்க. அவங்களுக்கு அவங்களோட படிப்பு பிணியை போக்குறதுக்கு என்ன ஒன்றானதோ பண்ணு. அது மாதிரி இந்த இந்த அன்னதானமும் படிப்பும் கல்வி அறிவும் கொடுக்குற மாதிரி இந்த உலகத்தில் மிக ஒரு பரிகாரங்கிறது கிடையவே கிடையாது. இதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வழியாக கேளுங்க, பார்த்துக்கலாம்.